30 வயதிலே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பு என்றால் எத்தகைய தலைமை பண்புகளை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுக்கின்றது. குடிமை பணியிலே சேர்ந்தால் தவறான ஆலைகளை நீங்கள் நிறைவேற்ற மாட்டேன் என்று சொன்னால் அதிகபட்சம் உங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் செய்யலாம், மாறுதல் செய்யலாம். உங்களை பதவியிலிருந்து யாரும் எடுத்து விட முடியாது. 21 வயதாகி இருக்க வேண்டும், மினிமம் ஒரு டிகிரி வாங்கி இருக்க வேண்டும் என்று. இவைகள் எல்லாம் தேவையான தகுதிகளே அல்லாமல் போதுமான தகுதிகள் அல்ல. 35 ஆண்டுகள் குடிமை பணிகளை பணி செய்கிறோம் என்று சொன்னால் ஓராண்டு அனுபவம் 34 ஆண்டுகள் அதையே திரும்ப திரும்ப செய்தோம் என்பது அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் புதிய அனுபவமாக இருக்கும். குடிமை பணி என்பது சுலபமான வாழ்க்கையை விரும்புபவர்களுக்காக அல்ல, கடின உழைப்பை விரும்புகிறவர்களுக்கு. சிவில் சர்வீசஸ் என்பது it is not a career, it is a calling. இது ஒரு பணி அல்ல, ஒரு அழைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த குடிமை பணிகளை சேர்ந்தால் எனக்கு என்ன பயன், என்னால் சமுதாயத்திற்கு என்ன பயன்? முதலிலே எனக்கு என்ன பயன் என்பதை பார்ப்போம். ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை கிடைக்கும். பர்பஸ் ட்ரிவன் லைஃப். பணத்தை தாண்டி, பதவியை தாண்டி, அந்தஸ்தை தாண்டி குடிமை பணி ஆழமான நோக்கமுள்ள நிறைவான வாழ்க்கையை வழங்குகிறது. உங்களுடைய உண்மையான உழைப்பு சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை காண்கிற போது ஏற்படுகிற மகிழ்ச்சி வேறு எதிலுமே கிடைக்காது. என் வாழ்வில் நடந்த 2 சம்பவங்களை குறிப்பிட ஆசைப்படுகிறேன். முதலிலே குஜராத்திலே மாபெரும் பூகம்பம் ஏற்பட்டு பெரிய அழிவு ஏற்பட்டது. நான் அப்பொழுது ஒரு மாவட்டத்திலே ஆட்சித்தலைவராக, கலெக்டராக இருந்தேன். என்னை டிரான்ஸ்ஃபர் செய்து புதிதாக மறுகட்டமைப்பை செய்வதற்கு குஜராத் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று ஒரு நிறுவனத்தை அரசாங்கம் நிறுவி அதில் என்னை ஜாயின்ட் சிஇஓவாக அமர்த்தினார்கள். அமர்ந்தவுடன் நான் பார்த்தேன், பேரிடர் மேலாண்மைக்கென்று இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் ஒரு சட்டம் இல்லை. தொடர்ந்து இங்கே பேரிடர்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. குஜராத்திலே அதற்காக ஒரு சட்டம் இயற்றினால் என்ன என்று சிந்தித்தேன். அதற்காக ஒரு மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்தோம். என்னை விட மூத்த அதிகாரிகள் எல்லாம் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். நான் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னபோது, எதற்காக சட்டம்? தேவையில்லாத பிரச்சனைகளை ஏன் உருவாக்குகிறாய்? நிறைய கோர்ட் கேஸ் வரும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எல்லாம் வரும், இருக்கிற சட்டங்கள் போதும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஃபைலிலே எழுதினேன். என் மேலதிகாரியும் அதற்கு ஒப்புதல் அளித்தார். அதன் பிறகு அந்த சட்டத்தை வரைகின்ற குழுவிலே நான் முக்கிய இடம் பெற்றேன். அந்த சட்டம் குஜராத் அரசாங்கத்தால் பாஸ் செய்யப்பட்டு சட்டமாக மாறியது. குஜராத்தை தொடர்ந்து 7-8 மாநிலங்கள் பேரிடர் மேலாண்மைக்கு என்று சட்டம் இயற்றின. அதன் பிறகு 2025 மத்திய அரசாங்கம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 அதை சட்டமாக்கினார்கள். ஆக ஒரு சிறு முயற்சி. இப்பொழுது 2024 அந்த சட்டத்திலே சில மாறுதல்கள் செய்திருக்கிறார்கள், அமெண்ட்மெண்ட் செய்திருக்கிறார்கள். இவை அத்தனையும் இந்தியாவிலே பேரிடர் மேலாண்மைக்கென்று ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான முதல் விதையை நான் விதைத்தேன் என்கிற மகிழ்ச்சி என் வாழ்நாளிலே என்றென்றும் இருக்கும். அதை போலவே நான் 2015 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திலே சேர்ந்த பொழுது பார்த்தேன், அங்கே ஒரு தேசிய திட்டம் இல்லை, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இல்லை. 10 ஆண்டுகளாகியும் அந்த பிளான் இல்லை. அதை தயார் செய்வதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். தயார் செய்து பிரதம மந்திரி அதை வெளியிட்டார். ஆக இன்றைக்கு எவ்வளவு ஆண்டுகளானாலும் சரி, எத்தனை ஆண்டுகளானாலும் சரி, இந்தியாவின் முதல் பேரிடர் மேலாண்மை திட்டத்தை எழுதியவன் நான் என்கிற மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. வேறு எந்த தொழிலிலாவது எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவு புகழ் சம்பாதித்தாலும் இது வராது. ஏனென்றால் சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கான விதையை நாம் விதைத்தோம் என்கிற மகிழ்ச்சி குடிமை பணியிலே மட்டுமே வரும். 2வது, தொடர்ச்சியாக கற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முன்பே சொன்னேன், பல்வேறு துறைகளிலே நீங்கள் பணியாற்றுவீர்கள். புதிய துறைகள் 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய துறைக்கு செல்வீர்கள். புதிய கொள்கைகளை வகுப்பீர்கள், புதிய முறைகளை செயல்படுத்துவீர்கள். 35 ஆண்டுகள் குடிமை பணிகளை பணி செய்கிறோம் என்று சொன்னால் it is not 1 year of experience repeated 34 times. ஓராண்டு அனுபவம் 34 ஆண்டுகள் அதையே திரும்ப திரும்ப செய்தோம் என்பது அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் புதிய அனுபவமாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் புதிய சவால்களை சந்திப்பீர்கள், புதிய சோதனைகளை சந்திப்பீர்கள். தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கொண்டே இருப்பீர்கள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பீர்கள். அதற்கு அரிய வாய்ப்பை குடிமைப் பணிகள் வழங்குகின்றன.
மூன்றாவது, தலைமை பண்புகள் மற்றும் மேலாண்மை திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு. சராசரியாக டைரக்ட் ஐஏஎஸ் ஆகிறவர்கள் 25-26 வயதிலே சப் கலெக்டராக ஆகிவிடுகின்றார்கள். சராசரி 30 வயதிலே அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆகிவிடுகின்றார்கள். 25 லட்சம் 30 லட்சம் ஜனத்தொகை கொண்ட மாவட்டத்தின் நிர்வாகம் அவர்கள் கையிலே இருக்கின்றது. இன்றைக்கு உலகின் பல நாடுகளில் இருக்கிற ஜனத்தொகையே 30 லட்சத்துக்கு குறைவாக இருக்கும். ஆக 30 வயதிலே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பு என்றால் எத்தகைய தலைமை பண்புகளை இந்த சமுதாயம் உங்களுக்கு கொடுக்கின்றது, எவ்வளவு மேலாண்மை திறன்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இறுதியாக மரியாதை மற்றும் அங்கீகாரம். யார் என்ன சொன்னாலும் குடிமைப் பணியிலே சேர்கிறோம் என்று சொன்னால் குடிமைப் பணி அதிகாரிகளுக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு அங்கீகாரம் சமுதாயத்தில் இன்றும் இருக்கின்றது. சரி, சமுதாயத்திற்கு என்ன பயன்கள் என்று கேட்டால் நல்லாட்சியை வழங்க முடியும். நேர்மை, திறமை, கடின உழைப்பு, துணிவு இவைகள் கொண்ட குடிமைப் பணியாளர்கள் நல்லாட்சிக்கு அடித்தளமாக இருக்கின்றார்கள். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு நீங்கள் உதவ முடியும். உள்கட்டமைப்பு முதல் சமுதாய நலத்திட்டங்கள் வரை அனைத்தையும் நீங்கள் தான் செயல்படுத்துவீர்கள். நீதி மற்றும் சமத்துவத்தை நீங்கள் உறுதி செய்ய முடியும். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதாக இருந்தாலும் சரி, விளிம்பு நிலையிலே இருக்கிற மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நிறைவேற்ற முடியும். நிலைத்தன்மை மற்றும் ஒழுங்கு, பேரிடர்கள், ஆபத்துக்கள் இவைகளில் முன்னின்று போராடி மக்களை காப்பதிலே நீங்கள் முக்கிய பங்கு வகிக்க முடியும். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த இரும்பு சட்டகத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் மாறினால், இந்த குடிமைப் பணியிலே சேர்ந்தால் வளர்ச்சியிலே முக்கிய பங்கு நீங்கள் ஆற்ற முடியும். மூன்றாவது கேள்வி, யார் குடிமைப் பணியில் சேர வேண்டும், யார் சேர தகுதி உள்ளவர்கள் என்கின்ற கேள்வி. கல்வி, வயது போன்ற தகுதிகள் இருக்கின்றன. 21 வயதாக இருக்க வேண்டும், மினிமம் ஒரு டிகிரி வாங்கி இருக்க வேண்டும் என்று. இவைகளெல்லாம் தேவையான தகுதிகளே அல்லாமல் போதுமான தகுதிகள் அல்ல. அப்படியானால் போதுமான தகுதிகள் என்ன என்று சிந்திக்க வேண்டும். முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, சிவில் சர்வீசஸ் என்பது இட் இஸ் நாட் அ கேரியர், இட் இஸ் அ காலிங். இது ஒரு பணி அல்ல, ஒரு அழைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணிக்கும் அழைப்புக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. எதற்கான அழைப்பு? இந்த தேசத்திற்காக உழைப்பதற்கான ஒரு அழைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேசத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களே, அவருடைய கண்களிலே என்ன கனவு இருந்ததோ அந்த கனவு உங்களுடைய கண்களிலே இருக்க வேண்டும். நெஞ்சிலே எந்த தீப்பொறி இருந்ததோ அது உங்களுடைய நெஞ்சிலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் குடிமைப் பணியிலே சேர்வதற்கு தகுதியானவர்களாக இருக்க முடியும். குடிமைப் பணி என்பது சுலபமான வாழ்க்கையை விரும்புபவர்களுக்காக அல்ல, கடின உழைப்பை விரும்புகிறவர்களுக்கு. குடிமைப் பணிகள் உறுதியற்றவர்களுக்கானது அல்ல, பயந்தவர்களுக்கானதல்ல, எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் சொன்னேன், பேரிடர்கள், ஆபத்துக்கள் என்று சொன்னால் எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை இருக்க வேண்டும். நான் என் வாழ்நாளிலே பார்த்திருக்கிறேன். 1994ஆம் ஆண்டு குஜராத்தில் இருக்கிற சூரத் மாநகரிலே பிளேகு நோய் ஏற்பட்டது. மனிதர்கள் செத்து விழுந்தார்கள். எல்லோரும் ஊரையே காலி செய்து ஊரை விட்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். காலமாக அங்கே மருத்துவமனை நடத்தி கொண்டிருந்த டாக்டர்கள், அங்கே பணிபுரிந்து கொண்டிருந்த நர்ஸ், இவர்கள் பெரும்பாலானவர்கள் கடையை மூடிவிட்டு உயிருக்கு பயந்து ஊரை விட்டே ஓடிப்போய் விட்டார்கள். அரசு சாரா நிறுவனங்களில் அனைவரும் ஓடிப்போய் விட்டார்கள். ஃபேக்டரிகள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன. அங்கிருந்த மேலாளர்கள் இருந்து தொழிலாளர்கள் வரை ஓடிப்போய் விட்டார்கள். ஆனால் ஓடாமல் எதிர்த்து நின்று போராடியவர்கள் அந்த கலெக்டர், அந்த எஸ்பி, அங்கே வேலை செய்த அரசாங்க அதிகாரிகள் தான். ஆக ஆபத்துக்களை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் வேண்டும். துணி உள்ளவர்களுக்குத்தான் குடிமைப் பணி. நாம் பிரபலமானவர்களாக இருக்க வேண்டும், பட்டங்கள் பரிசுகள் பெற வேண்டும், சமுதாயம் நம்மை அங்கீகரிக்க வேண்டும், முகமுகமாக நாம் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கானதல்ல குடிமைப் பணி. என்னை பொறுத்தவரை ஒரு அதிகாரியின் முகத்தை வைத்து யாரும் அவரை அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடாது. அவர் பணியை வைத்துத்தான் அவரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் முகத்தை வைத்து அடையாளம் காண்பது என்பது அரசியல்வாதிகளுக்கான களம். அந்த களத்திலே நாம் பிரவேசிக்க விரும்பக்கூடாது. பிரவேசிப்பது ஆபத்தாகத்தான் முடியும். ஆகவே நம்முடைய பணிகள் பேச வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் குடிமைப் பணிகளை சேர வேண்டும். அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சேர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கானது அல்ல குடிமைப் பணி. நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுகிறீர்களே, பலமுறை அட்டம் செய்கிறீர்களே,
இவ்வளவு பிரயத்தனப்படுகிறீர்களே, அப்படியெல்லாம் பிரயத்தனப்பட்டு குடிமைப் பணியிலே சேர்ந்தால் தொடக்க சம்பளம், ஒரு IAS IPS யாராக இருந்தாலும் தொடக்க சம்பளம் பேசிக் 56,100 ரூபாய் மட்டும்தான். எல்லா படி, பஞ்சப்படி, அந்த படி, இந்த படி எல்லாம் சேர்ந்து 80,000 90,000 வரை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஐடியிலே சேர்கிற சின்ன பையன் இதை விட அதிகமாக சம்பாதித்து விட முடியும். ஆக பணம் சேர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கானதல்ல குடிமைப் பணி தேர்வுகள். எனவே தான் நான் சொன்னேன், சிவில் சர்வீசஸ் இஸ் அ காலிங் நாட் அ கேரியர் என்று சொன்னேன். இன்றொன்றும் நீங்கள் நினைவித்துக் கொள்ள வேண்டும், வாழ்நாள் முழுவதும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பவர்களுக்கானது குடிமைப் பணிகள். அதையும் நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் குடிமைப் பணியிலே சேர்ந்தால் தவறான ஆலைகளை நீங்கள் நிறைவேற்ற மாட்டேன் என்று சொன்னால் அதிகபட்சம் உங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யலாம், மாறுதல் செய்யலாம். உங்களை பதவியிலிருந்து யாரும் எடுத்து விட முடியாது. ஆகவே நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கானது குடிமைப் பணி. அடுத்த கேள்வி, இதை என்னிடமே பலர் கேட்டிருக்கின்றார்கள், நேரடியாக கேட்டிருக்கின்றார்கள். குடிமைப் பணியில் சேர்ந்தால் அமைச்சர்களுக்கெல்லாம் சலாம் போட வேண்டும் என்று சொல்கின்றார்களே, உங்களை விட குறைவாக கற்ற அமைச்சர்களுக்கு கூட சலாம் போட வேண்டும் என்று சொல்கின்றார்களே, அவர்களுக்கு கீழே தான் நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, அப்படி என்றால் இது என்ன பிரமாதமான பணி, இதில் சேர்வதற்கு இவ்வளவு ஏன் கஷ்டப்பட வேண்டும் எப்படி கேட்டிருக்கின்றார்கள். என்னுடைய நண்பர்களை கூட கேட்டிருக்கின்றார்கள். என்னுடைய பையன்களை, மகள்களை நான் IAS IPS சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயார் செய்ய சொல்ல மாட்டேன் என்றால் இந்த பிரச்சனை இருக்கிறது, மந்திரிகளுக்கெல்லாம் நீங்கள் சலாம் போட வேண்டும் என்று. என் வாழ்விலும் அது நடந்தது. நான் IAS தேர்வு எழுதிய போது, தேறிவிட்ட பிறகு என் தாயார் பள்ளியிலே ஆசிரியையாக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவருடன் பணிபுரிந்து கொண்டிருந்த சக ஆசிரியை ஒருவர் என் தாயாரிடம் சொன்னார், டீச்சர், என் தம்பி படித்து கொண்டிருக்கிறான் கல்லூரியிலே, அவரிடம் சொன்னேன், திருப்புகழ் பார், டீச்சர் பையன் IAS பரீட்சையிலே பாஸ் செய்து விட்டான், நீயும் IAS தேர்வு என்று எழுது என்று சொன்னேன். அவன் சொல்லிவிட்டான், நான் IAS எல்லாம் எழுத மாட்டேன், IAS தேர்வெல்லாம் எழுதினால் மந்திரிகளுக்கெல்லாம் நாம் சலாம் போட வேண்டியது இருக்கும், அவர்கள் சொன்னபடியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கும், நான் எழுத மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் டீச்சர் என்று அந்த டீச்சர் என் தாயாரிடம் சொல்லியிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு, 20 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பையன் என்ன ஆனான் என்று தேடி பார்த்தேன். ஒரு தனியார் கம்பெனியிலே ஒரு எழுத்தராக அங்கு இருக்கிற பியூன்களுக்கு கூட அவன் சலாம் போட்டு கொண்டிருக்கின்றான். ஆகவே யாராவது உங்களிடம் வந்து குடிமைப் பணி தேர்வுகள் உயர்ந்த தேர்வுகள் அல்ல என்று சொன்னால் அதற்கு 2 காரணம் இருக்கும். ஒன்று, ஏற்கனவே குடிமைப் பணி தேர்வுகள் எழுதி அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது வெற்றி அடைய முடியும் என்கிற நம்பிக்கை இல்லாத காரணத்தால் எழுதாதவர்களாக இருப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களின் பேச்சுகளை கேட்டு நீங்கள் உற்சாகத்தை இழந்துவிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், IAS IPS அதிகாரிகள், மற்ற குடிமைப்பணி அதிகாரிகள் அபரிமிதமான தகுதிகள் உடையவர்களாக இருந்த போதும் அரசியல் நிர்வாகிகளுக்கு கீழே தானே பணிபுரிகிறார்கள் என்று யாராவது சொன்னால், அவர்களுடைய ஆணைக்குத்தானே கட்டுப்பட்டவர்கள் என்று அவர்கள் சொன்னால், அவர்களுக்கு நிர்வாகம் எப்படி ஒழுங்கமைக்கப்படுகிறது என்கிற புரிதல் இல்லை. உலகெங்கும் நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது, ஒரு ஜனநாயக நாட்டிலே நிர்வாகம் எப்படி செயல்படுகிறது என்கிற புரிதல் இல்லை என்றுதான் அர்த்தம். உலகில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் அப்படித்தான் செயல்படுகின்றன. நீங்கள் ஒரு பன்னாட்டு கம்பெனியிலே சேர்ந்தாலும் சரி, தனியார் துறையிலே சேர்ந்தாலும் சரி, அரசு சாரா நிறுவனத்திலே சேர்ந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் ஒரு படிநிலை இருக்கும், ஹைரார்கி ஒன்று இருக்கும். உங்களுக்கு எப்பொழுதுமே மேலதிகாரிகள் இருப்பார்கள். சமூகங்களும் நிறுவனங்களும் அரசாங்கங்களும் அப்படித்தான் ஒழுங்கமைக்கப்படுகின்றன. தனியார் துறையை எடுத்துக்கொள்வோம். ஒரு IITயிலே படித்த இன்ஜினியர் மேல் படிப்புக்கு அமெரிக்காவிலே சென்று MITயிலே படித்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலே சேருகிறார் என்று சொன்னால், எவ்வளவு தகுதி சிறப்பு வாய்ந்த அதிகாரியாக இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு அவர் ரிப்போர்ட் செய்வார், அவருக்கு கீழே அவர் பணிபுரிவார். அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு கீழே பணிபுரிவார். அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் சொல்வதை கேட்டுத்தான் நடக்க வேண்டும். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பங்குதாரர்களுக்கு பயந்தே தீர வேண்டும். ஆகவே இப்படித்தான் சமூகங்கள் ஒழுங்கமைக்கப்படுகின்றன. இது உலகெங்கும் இருக்கின்ற அமைப்பு. இங்கிலாந்திலே அமைச்சர்களுக்கு கீழ்தான் நிரந்தர குடிமைப் பணி அதிகாரிகள் பணிபுரிகின்றார்கள். அமெரிக்காவிலே ஜனாதிபதியால் பணியமர்த்தப்படுகின்ற நியமிக்கப்படுகின்ற செக்ரட்டரிஸ் என்று சொல்லக்கூடிய
அமைச்சர்களுக்கு ஈக்குவலண்ட் அவர்களுக்கு கீழ்தான் அங்கே இருக்கின்ற குடிமைப் பணி அதிகாரிகள் பணிபுரிகின்றார்கள். ஜெர்மனியிலும் அப்படித்தான், உலகம் முழுவதும் அப்படித்தான். ஆக எனவே நிரந்தர குடிமைப் பணி மற்றும் அரசியல் நிர்வாகம் இவைகளுக்கிடையே உள்ள உறவு, அதிகார பங்கீடு, படிநிலைகள் இவைகள்தான் ஒரு ஜனநாயகத்தை கட்டமைக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் தவறு செய்பவர்கள் இருக்கலாம், அதிகாரிகளில் இருக்கலாம், அமைச்சர்களில் இருக்கலாம். இதெல்லாம் தனி மனிதர்களின் கோளாறுகளை தவிர அமைப்பின் கோளாறு அல்ல. ஆகவே குடிமைப் பணியிலே நான் சேருவேன் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு நேர்மையான, துணிச்சலான, திறமையான அதிகாரியாக இருந்தால் தவறான கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்கு விவாதிக்கப்பட்ட கோப்பு, நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சேபனை இவைகள் மூலம் நீங்கள் தவறான வழியில் செல்வதை கூட தடுத்து நிறுத்திவிட முடியும். இன்னும் சொல்ல போனால் தனியார் துறையில் இருப்பதை விட குடிமைப் பணிகளில் தான் நேர்மையாக இருப்பதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கின்றது. தனியார் துறையிலே நேர்மையாக இருக்க மாட்டேன் என்று சொன்னால் அடுத்த நாள் வீட்டுக்கு அனுப்பி விடுவார். ஆனால் குடிமைப் பணியிலே நேர்மையாக இருப்பேன் என்று சொன்னால், நான் முன்பே சொன்னதைப் போல ஒரு இடத்திலே இருந்து மற்றொரு இடத்துக்கு மாறுதல் செய்து டிரான்ஸ்ஃபர் செய்து அனுப்பலாமே தவிர உங்களை பணி நீக்கம் செய்து வீட்டுக்கு அனுப்பிவிட முடியாது. ஆகவே குடிமைப் பணிகளுக்கு எதிராக இந்த வாதங்களை கேட்டு நீங்கள் மனம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள்.